அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். பிறவியிலேயே கண் பார்வை தெரியாத ஒரு மனிதர். முதல் முறையாக அவர் அங்க அதை கேள்விப்படல. ஏற்கனவே பல முறை அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிருந்திருக்கணும்? கேள்விப்பட்டிருந்திருக்கணும். அவர் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நிகழ்கிறது, அடையாளங்கள் நிகழ்கிறது, விடுவிக்கப்படுகிறார்கள், பார்வையடைகிறார்கள், அசுத்தாவிகள் விரட்டப்படுகிறது. இதை அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? கேட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வரும் பொழுது நானும் சுகம் அடைவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவர் என்ன செய்கிறது? அவருக்கு வருகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அந்த விசுவாசத்தை அவர் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்? இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறதன் மூலம் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போ நாம விசுவாசத்தை எப்படி பெற முடியும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுவதன் மூலம்தான் நம்மளும் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு அவர் மேசியான்னு சொல்லி தெரியும், இரட்சகர்னு தெரியும். அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், எதற்காக அவர் மனிதனாக இறங்கி வந்தார், அவருடைய இரத்தம் எனக்காக என்ன செய்திருக்கிறது, அவர் எனக்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன். இதை கேள்விப்படும் போதுதான் அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.